வெயில்ல போயிட்டு வந்து உங்கள் ஸ்கின் ரொம்ப டேன் ஆகிடுச்சா, அப்போ இந்த ஒரு பேக் இருந்தால் போதும். நீங்களே பாருங்கள் ரிசல்ட் எப்படின்னு வேறு லெவலில் இருந்துச்சு. இதை எப்படி பண்ணுறதுன்னா, இந்த வீட்டில் இருக்க 4 பொருளை வச்சே பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட அரிசி மாவு 2 ஸ்பூன் அதையும் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிடணும், நல்லா கலக்கிடுங்க. எந்த ஒரு அந்த அரிசி மாவு கலக்கும்போது கட்டி கட்டியாக வரும், அதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு தேவையான அளவு, உங்கள் ஃபேஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அதுக்கப்புறமேட்டு ஒரு 1 ஸ்பூனு இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஹனி கொஞ்சம் பிளெண்ட் ஆகுற மாதிரி இருக்கும், அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாஸ்க்கை வந்து வாரத்தில் வந்து ஒரு 2 to 3 டைம் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் தெரியும். நல்லாவே உங்கள் கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகியிருக்கும். அதே மாதிரி ஃபேஸில் இருக்க சின்ன சின்ன ஏரு, தேவையில்லாத ஏரெல்லாம் கூட நீங்கள் இந்த மாஸ்க் கண்டினியூஸாக யூஸ் பண்ண அதுவே தானாக ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதில் நம்ம தக்காளி, அரிசி மாவு, மஞ்சத்தூள், ஹனி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கனால தக்காளி வந்து இன்ஸ்டண்ட்டானே டேனை வந்து ரிமூவ் பண்ணும். அரிசி மாவு வந்து உங்களோட ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். ப்ளஸ் மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு ஈவன் ஸ்கின் டோன் கொடுத்துரும். அப்புறம் ஹனி வந்துட்டு நேச்சுரலாகவே உங்கள் ஸ்கின்னில் வந்து ஒரு மாய்ஸ்சரைசராக ஒர்க் ஆகும். ஸோ இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கனால ஸ்கின்னு வந்து நல்லாவே க்ளோ ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி டேனும் சூப்பராகவே ரிமூவ் ஆகும். ஸோ இப்போ ரொம்ப கிளைமேட் ஹாட்டாக ரொம்ப வெயிலாக இருக்கனால சும்மா நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்தால் கூட ஸ்கின்னெல்லாம் ரொம்ப டல்லாகிடுது, ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸே இல்லை அப்படின்ற டைமில் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த பேக்கை ட்ரை பண்ணலாம். ஃபேஸுக்கு மட்டும் இல்லை, கழுத்து, நம்ம இந்த காது சைடு, பின்ன கையில், காலில் கூட யூஸ் பண்ணலாம். நல்லாவே உங்களுக்கு டேன் ரிமூவ் பண்ணிடும். இந்த கையிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ் யூஸ் பண்ணுற வரைக்கும் ஷோல்டர் கிட்டேருந்து கொஞ்சம் கை கீழெல்லாம் வந்துட்டு கலர் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கும் நம்ம வெயிலெலாம் போயிட்டனால. ஸோ அந்த இடம்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா, இந்த பேக் அப்ளை பண்ணால் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். அதே மாதிரி வீக்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் பேக் போடுங்க. அப்போ தான் வந்து அந்த டர்ட்டெல்லாம் போய் நல்லாவே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த பேக் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பேக் எப்படி இருந்துச்சு, இந்த பேக் நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாஸ்க்கை போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். பிஃபோராக இருக்கும்போது எவ்வளோ டல்லாக இருந்தேன், இந்த பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் எந்த மாதிரி நல்லா க்ளோவாக இருக்குன்ட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் கூட நான் வந்துட்டு இது கூட அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டாடா.